ஹலோ! பொருட்காட்சி போனதில பார்ட் 2 பார்க்கலாமா? நெறைய ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல மீனு பாப்கார்ன் வேணும்னு சொன்னா. ஸோ பாப்கார்ன் அவளுக்கு வாங்கி குடுத்துட்டு அப்படியே உள்ள போய் எல்லாத்தையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். வெஸ்பா ஸ்கூட்டி என்னோட ஃபேவரைட். ஆனா சொந்தமா என் காசுல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன் இப்போ. நெறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரீயா ஐ செக்கப்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு அரிசியில 2 பேர் எழுதி தருவாங்கல்ல. அதெல்லாம் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கோம். அப்புறம் புக் ஸ்டால்லாம் இருந்துச்சு. எங்க அக்கா மீனுக்கு கொஞ்சம் புக்ஸ் வாங்குனா. அவ்வளோதான் மொட்டை அடிச்சிட்டு போயிடுவா. கோலி முடிஞ்சு இந்த இடத்த பாரு. வாவ் கியூட்டஸ்ட் ஒன். எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கெல்லாம் இயரிங்ஸ் பார்க்குறேனோ அங்கெல்லாம் கண்டிப்பா வாங்கிருவேன். அப்புறம் வித்தியாசமான பென்சில்லாம் நெறைய இருந்துச்சு. என்னோட வீட்லயே நான் நெறைய வித்தியாசமான பென்சில் கலெக்ஷன் வச்சிருக்கேன். ஸோ என்ட்ட இல்லாததெல்லாம் பார்த்து வாங்கினேன். சொல்லப்போனா ஒரு திருவிழா கடனே சொல்லலாம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போதுல கட்டில், கவுச்சு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருந்துச்சு. நான் அத வீடியோ எடுக்கல. அப்புறம் சின்ன வயசுல நான் பெட்டி கடையில சாப்பிட்ட சில மிட்டாய்லாம் இதுல இருந்துச்சு. நெறைய மிட்டாய் நான் சாப்பிட்டதில்ல. இதுல இருக்கக்கூடிய எந்த மிட்டாய் நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது தானியங்கள்ல பண்ண ஸ்நாக்ஸ். ஸோ அதையும் வாங்கியாச்சு. ஒரே வாங்குறதும், சாப்பிடுறதும் ஃபுல்லா இதே தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இது கொஞ்சம் காரி டைப்ல இருந்துச்சு. காரினா காஃபில முக்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊறுகாய். இவ்ளோ அதிகமா ஊறுகாய் இருந்துச்சு. எங்க அண்ணன் அது வேண்டாம், அதெல்லாம் நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளிய போனா, அங்கேயும் நெறைய இடம் இருக்கு. பாய்.